இந்த வீடியோட டைட்டில் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஏன் இந்த மாரி சொல்றேன்னு நீங்க யோசிச்சிருக்கலாம். பொதுவா 2 விதமான லேர்னிங் இருக்குது. வெறும் புக்ஸ் படிச்சுட்டு, இல்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு, அந்த நாலேட்ஜ் நம்ம கேதர் பண்ணிட்டு, அத லைஃப்ல நமக்கு எங்க வேணுமோ அந்த இடத்துல அத வந்து அப்ளை பண்ணுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங். அதாவது ஒரு விஷயத்த படிக்கிறோம், அதை வந்து நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி பார்த்தா தான் அதோட லேர்னிங் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் எல்லா ப்ராசஸுமே. ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள் கான்ஷியஸ் லெவலில் சேஞ்சஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு முயற்சி. அப்போது இதை வந்து நீங்கள் அதை ரியலாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல், ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணாமல் அதை நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு தான் சொல்லவே முடியாது. ஸோ நிறையா வீடியோஸ் பார்த்துட்டு, நிறையா புக்ஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான சேஞ்சஸும் லைஃப்பில் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நடக்க போகிறதே இல்லை. நீங்கள் அதை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து, அது நீங்கள் யார் சொன்னதாக வேணால் இருக்கலாம், எங்கே வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். ஒரு 30 to 40 டேஸ் அதை ஃபீல் பண்ணுங்கள். நடக்கலையா இட்ஸ் ஓகே, விட்டுட்டு அடுத்தது போங்க. நடந்துச்சா அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ண பாருங்கள். அப்படி செஞ்ச முயற்சி தான் என்னால் ஒரு சில விஷயங்கள் ஈஸியாக கற்றுக்க முடிஞ்சுது. ஏன் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ கேள்வி கேட்குற நிறைய விஷயங்களுக்கு எனக்கு ஆன்சர் என்கிட்ட இல்லை. காரணம் என்னென்னா, நான் இதை பற்றி அதிகப்படியான புக்ஸோ இல்லை அதிகப்படியான விஷயங்களோ நான் கற்றுக்க முயற்சி பண்ணலை. எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அதை அப்ளை பண்ணேன். இது ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒன் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது. நீங்கள் நினைக்கிறது நடக்கும். நீங்கள் ரொம்ப அதிகமாக வந்து உங்கள் கான்ஷியஸில் நினைக்கிற விஷயங்கள் ஈர்க்கப்படுது, அவ்வளோதானே தவிர இதில் வேறு ஒன்றுமே இல்லை. ஏன் இவ்வளோ வீடியோஸ் போடணும், ஏன் இவ்வளோ விஷயங்கள் பேசணும் அப்படின்னா, நமக்கு இந்த இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, இந்த நினச்சா நடக்கும் அப்படிங்கிற விஷயம், இதை வந்து நம்மளால் ஈஸியாக பண்ண முடியல. காரணம் நமக்குள்ளே இருக்கிற நிறையா நெகட்டிவ் பிளாக்கேஜஸ், நிறையா விஷயங்களை தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறது தான். இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வீடியோஸே தவிர, ஈர்ப்பு விதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை லைஃப்பில் அப்ளை பண்ணிங்கனாவே, அதை முயற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கனாவே உங்கள் லைஃப் மாற ஆரம்பிக்கும். ரொம்ப அதிகப்படியாக தெரிஞ்சுக்கிறதுனால, நாலேஜ் கேதர் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம பண்ணணுமான்ற அந்த ஒரு டவுட்டும் தான் வருமே தவிர, உங்களுக்கு அதை வந்து லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அப்ளை பண்ணுங்கள், கிராட்டிடியூட் எழுதுங்க, இல்லை ஏதாவது ஒரு அஃபர்மேஷன்ஸ் கேளுங்க, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சரியான லேர்னிங்காக இருக்கும். கண்டிப்பாக அது மட்டும்தான் உங்கள் லைஃப்பை மாற்றும். நன்றி.